பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதமே மன மகிழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வேதத்தை தியானிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, ஆவலாக இருக்கிறீங்க? நிச்சயமாகவே இன்றைக்கும் நம்ம அவளோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நீங்களும் எங்களோடு கூட இணைந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அநேகர் இந்த பைபிள் மெடிடேஷன் டைம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அதுவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறது எங்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நாங்களும் பைபிளை மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் எங்களோடு கூட தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், மனுஷருடைய வார்த்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கிறார் என்பதை இந்த பைபிள் தியானத்தின் மூலமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஸோ இந்த வேத தியானத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வாஞ்சியோடு நீர் என்ன பேச போகிறீர், என்ன கற்றுக் கொடுக்க போகிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களுடைய ஆத்ம தாகத்தை நீர் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களா எங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தினால் எங்களை புடமிட்டு ஆண்டவரை யோசேப்பை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை எங்களையும் பரிசுத்தமாக்கி புடமிட்டு ஆண்டவரை உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸோ இந்த வாரத்திலும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது கடந்த வாரத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நம்ம 2 காரியங்களை தியானித்தோம். அதாவது எப்படி நம்ம கலகக்காரராக இருக்கிறோம், எப்படி கலகக்காரராக இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்த்தோம். அதே போல் கடினமான நெற்றி, கடினமான முகம், கடினமான வார்த்தைகள், கடினமான இருதயம் என்று சொல்லி நம்ம எப்படி கடினமாக இருக்கக்கூடாது என்று வேதத்திலிருந்து நம்ம தியானித்தோம். ஆமென். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவர் அவ்வளோ அழகாய் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக அல்லது நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை, எதிர்பார்த்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எப்பொழுதுமே வேதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்துக்காகவோ அல்லது சில சமயங்களில் நம்முடைய ஆறுதலுக்காகவோ நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் வேத வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அதை தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. அருமையான வசனம். வேத வாக்கியங்கள் எதற்காக அது அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பிக்குதலுக்கு. இது ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை. கடந்த வாரத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு எச்சரிப்பாய் கர்த்தர் சொன்னார். தொடர்ந்து நம்ம அப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த வாரத்திலும் மேற்கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் என்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், எந்தெந்த விஷயங்களில் நம்ம எச்சரிக்கிறார், எந்தெந்த விஷயங்களை நம்ம சீர்படுத்துகிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்வசாரமான சாங்கோபாகமும் ஆகிய
இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. இந்த வசனத்துல இருந்து ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியங்கள்ல ஒன்று கர்வம். கர்வம் அப்படின்னா தெரியும், மேட்டிமை, பெருமை, அகந்தை என்று சொல்லலாம். அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா அது மனமேட்டிமை தான், கர்வம் தான். உண்மையிலே ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆனா பெருமையா இருந்தா அதை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார், கீழே கண்டிப்பா விழ தள்ளிடுறாரு. உடனே அதுவும் அந்த பனிஷ்மெண்ட் உடனே இருக்கும். ஆமா, பாபெல் கோபுரத்தை கட்டி அவங்க பெருமையாய் பேசும்பொழுது, நேபுகாத் நேச்சார் அவர் பெருமையாய் பேசும்போது உடனே அவர் தள்ளினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இந்த கர்வம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படவே கூடாது. இது ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 2ஆம் வசனம், எசேக்கியேல் 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. அப்போ நிறைய விதங்கள்ல பெருமை வந்து விடுகிறது இருதயத்துக்குள்ளே. ஸோ இன்னைக்கு நம்ம பெருமைன்னு அப்படி பார்க்காம எந்தெந்த காரியங்கள்ல பெருமை நம்ம படுகிறோம். உதாரணமாக பார்த்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு பெருமை, குடும்பத்தை குறித்த பெருமை, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பைபிளில் இருந்து எந்தெந்த காரியங்களில், அதுவும் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் எந்தெந்த காரியங்களில் நம்ம பெருமை கொள்ளக்கூடாது அல்லது நம்ம பெருமை கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே பார்க்கிறோம், நீ தேவாசனத்தில் வீற்றிருக்கிறாய். அப்போ ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வைத்திருக்கிறார். ஆனா இவனுக்குள்ள என்ன வந்துருது? இருதயத்துல மேட்டிமை. அப்போ மேட்டிமை வந்ததுனால நான் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் எங்க இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை கொள்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கதான் உட்கார்ந்துருந்தாலும், உன்னை எவ்வளவு உயர்த்தி வைத்திருந்தாலும் நீ மனுஷன்தான், நீ ஒன்றும் தேவர் கிடையாது. அதனால உன்னுடைய இருதயத்துல நீ மேட்டிமையா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, நீ உன்னுடைய மேட்டிமையினால நீ அழிந்து போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இதையும் பார்க்கிறோம். இவர் ஒரு கேரூப், காப்பாற்றுகிறதற்காக, ஜனங்களை காப்பாற்றுகிறதற்காக ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கேரூப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசமாயிருக்கிறார், உலாவ வைக்கிறார் அங்க. இதை சொல்லும் போதே நமக்கு கூட ஞாபகத்துக்கு வருது ஆதாம் ஏவாள். அவங்கள ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் அழகா உருவாக்கி வைத்து அவர்களோடு கூட ஆண்டவர் உலாவி வந்தார். தோட்டத்துல எல்லா இடத்திலும் உலாவி வந்தார். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். எப்படி இங்க தீருவின் அதிபதிக்கு அந்த தேவாசனத்தை கொடுத்தது போல அங்கேயும் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். ஆமா, இவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. நான் தேவாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், பரிசுத்த பர்வதத்துல இருக்கிறேன், அந்த இடத்துலலாம் இருக்கேங்கிற ஒரு பெருமை. இது பொசிஷனை குறித்த ஒரு பெருமையை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வசனம் இல்லையா? அவ்வளோ உயர்ந்த பர்வதத்துல, பரிசுத்த பர்வதத்துல வைக்கிறாரு. ஆனா அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்ததுனால, இருதயம் மேட்டிமை கொண்டதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல உன்னை கீழே தள்ளிடுவேன், உன்னை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய பொசிஷனை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், உயர்த்தி வைத்திருக்கலாம். எங்கேயோ கிடந்த நம்மை கர்த்தர் அழகாய் உயர்த்தி வைத்திருக்கலாம். அனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கலாம். ஆனால் அந்த உயர்வில் ஆண்டவரை துதிக்கணுமே தவிர கர்வம் கொள்ளக்கூடாது.
பெருமை கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு நல்ல கம்பெனியில் நல்ல வேலையை கொடுத்துருப்பார், அவங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தார் என்று சொல்லாமல் என்னுடைய திறமையினால், என்னுடைய ஞானத்தினால் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பொசிஷனை குறித்த பெருமை வரக்கூடாது. கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார்னா நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ இன்னைக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கையில் கூட பொசிஷனை குறித்த பெருமை ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் நம்ம ஏசாயால பார்க்கிறோம். ஏசாயா 14:12-15 வரைக்கும் வாசிக்கலாமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இங்க பார்க்கிறோம், அதிகாலையின் மகனே, விடிவெள்ளி நட்சத்திரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வானத்தில் முதல்ல பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தூதனுக்கு இப்படிப்பட்ட பொசிஷனை கொடுத்து கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், நான் ஆண்டவருக்கு மேலாக நான் மாறுவேன், என்னுடைய சிங்காசனத்தை ரொம்ப மேலே நான் உயர்த்துவேன். ஆராதனை கூடத்தில் ஆண்டவர் தான் இருப்பார். ஆனால் அவருக்கு மேலே ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்துக்கு மேலாக, அதாவது ஆண்டவருக்கு மேலேயே நான் விட்டிருப்பேன் என்று சொன்னதுனால ஆண்டவர் கீழே விழத்தள்ளிடுறார். அந்த கீழே விழுந்த தூதன் தான் பிசாசு என்றும் வலுசர்ப்பம் என்றும் லூசிஃபர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கணுமே தவிர ஆண்டவருக்கு விரோதமாக கூட இருதயத்தில் மேட்டுமை கொள்ளக்கூடாது. அதனால் இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம், உங்களுடைய பொசிஷன் அல்லது உங்களுடைய ஸ்தானத்தை குறித்து, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நல்ல ஒரு நிலைமையை குறித்து நீங்கள் இருதயத்தில் பெருமை கொள்ளவே கூடாது. பெருமை கொண்டா அடுத்த நிமிஷமே கீழே விழத்தள்ளுவோம் என்பது இந்த 2 சம்பவத்திலிருந்தும் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். எசேக்கியேல் 28:3-4 இதோ, தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். இங்கே பார்க்குறோம், அந்த தீருவின் அதிபதியுடைய இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல உயர்ந்த ஸ்தானம், 2வதாக பார்க்கும்போது விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது, தானியேலை விட நீ ஞானவான், தானியேலுக்குள்ள 10 மடங்கு ஞானம் இருந்துச்சு. ஸோ நீ ஞானவான். ஸோ இந்த ஞானத்தினால அவருக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் அந்த பெருமையும் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஞானத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அந்த ஞானத்தினால நிறைய செல்வத்தை, பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர, அந்த என்னுடைய ஞானம் தான், என்னுடைய கல்வி அறிவு தான், அப்படி நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ கர்த்தருக்கு பயப்பட இன்னும் ஞானத்தை கொடுப்பார். ஞானத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டினா கீழே தான் விழணும். ஆகவே ஞானத்தை குறித்து நீங்க பெருமை பாராட்டாதீங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, அதே வசனங்கள்ல நம்ம இப்போ வாசிச்ச வசனங்கள்ல, நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமை ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம பார்த்தது போல ஒரு பக்கம் ஞானத்தினால கர்வம், அடுத்தது பார்க்கிறோம் ஞானத்தினால பொருள் சம்பாதித்து, அதாவது அவங்களுடைய ஐஸ்வர்யத்தை குறித்ததான ஒரு பெருமை. அந்த ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நான் இவ்வளோ
பணங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆத்மாவை குறித்து பெருமையாக பேசுவாரு. ஸோ ஐஸ்வர்யத்தை குறித்ததான பெருமையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமா, அந்த அந்த செல்வந்தனை குறித்து சொல்லும் பொழுது நிறையா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், எனக்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, ஆத்மாவே நீ நல்லா புசித்து திருப்தியாகுன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்லுவார், மதியேடனே இன்னைக்கு உன் ஆத்மா எடுக்கப்பட்டா என்ன பண்ணுவேன், இந்த செல்வத்தினால ஒன்றுமே இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இதே போல தான் நேபுகாத் நேச்சாரை குறித்து நம்ம பார்க்குறோம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம நேபுகாத் நேச்சாரை குறித்து பார்க்கிறோம். 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? தானியேல் 4:30-31. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல போட்டிருக்கு, அந்த வார்த்தைகள் அவனுடைய வாயில் இருக்கும் பொழுதே, அப்படின்னா அந்த பேசி கூட அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணல என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதற்குள்ளாக அவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். காரணம் பெருமை. நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஆண்டவர் அவர் உயர்த்திருந்திருக்கலாம், ஆண்டவர் தானே எனக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்தார் என்றெல்லாம். ஆனால் நான் கட்டின, நான் எப்பவுமே நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது ஆண்டவருக்கு பிடிக்காது. குடும்பத்தில் கூட நான் என்னால் தான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்லாம் சொன்னால் அது ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. நிறைய குடும்பங்களில் மனைவிகள் வேலைக்கே போயிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டை கட்டினேன் அப்படிம்பாங்க. எங்கேருந்து பணம் வந்துச்சு? அட்லீஸ்ட் என்னுடைய கணவர் சம்பாதிச்சு கட்டினாருன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் கட்டினேம்பாங்க, நான் தான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சேம்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பானது. அதனால தான் வாயில் வார்த்தை இருக்கும் பொழுதே தண்டனை வந்துருச்சு. இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. மீகாள் தன்னுடைய கணவனாகிய தாவீது ராஜா நல்லா நடனம் ஆடிட்டு வர்றாரு. அவர் ஒரு பெரிய ராஜா, அவருக்கு நல்ல செல்வம்லாம் இருக்குது. அவர் அதை குறித்து பெருமை பாராட்டலை. தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக சந்தோஷத்தோடு கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ பெரிய வெற்றியை கட்டளையிட்டார், பெலிஸ்தரை கர்த்தர் முறியடித்தாரே என்கிற ஒரு சந்தோஷத்தோடு ஆடி பாடி கர்த்தரை மைமைப்படுத்திட்டு இருக்கார். ஆனால் இந்த மீகாள், அதாவது அவள் சவுலின் மகள் அல்லவா, அப்போ அவளுக்கு அந்த பெருமை, என்னுடைய ராஜ்யபாரம், என்னுடைய தகப்பனுடைய ராஜாசனம், ராஜ்ய அரண்மனை என்றெல்லாம் அவள் நினைத்து, இந்த ராஜா இப்படி, இவர் எவ்வளோ பெரிய ராஜா இப்படி கேவலமாக ரோட்டில் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதாவது தன்னை பெருமையாகவும் இவரை கேவலமாகவும் நினைக்கிறா. அந்த வார்த்தை மனசில் தான் நினைச்சா, தன்னுடைய கணவனை மனதில் தான் நிந்திச்சா. அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. அவள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு குழந்தையே பிறக்கலை. ஸோ மற்றவங்களை நம்ம எப்போ அற்பமாக எண்ணுவோம்னா, நம்மளை பெருமையாக நினைக்கும் போது தான் நம்ம அற்பமாக எண்ணுவோம். அப்போ இருதயத்தில் எண்ணா கூட, நம்மளை பெருமையாகவும் மற்றவங்களை அற்பமாக எண்ணா கூட அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, கீழே தள்ளிடுறார். இருதயத்தில் நம்ம நினைக்கக்கூடாது நம்முடைய செல்வத்தை குறித்து, நம்முடைய வாயில் வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா கர்த்தர் உடனே அதுக்குரிய தண்டனையை, அதாவது பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துருவார். இதை தான் தானியேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 5:20. அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஒரு அருமையான வசனம் இல்லையா? கர்வத்தினால மேட்டிமை, கர்வத்தினால இருதயம் கடினப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த பொசிஷனை குறித்த ஒரு பெருமை, ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தை குறித்த பெருமை, எங்களுடைய செல்வத்தை குறித்த பெருமை வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அதே வேளையில் நமக்கு செல்வம் நமக்கு கர்த்தர் எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அதை தான் நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கமும் பாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம், இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவளுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை.
இங்கே செல்வம், அதாவது ஆகார திரட்சி என்று நம்ம பார்க்குறோம். செல்வம் அதிகமாகும்போது ஆகாரம் நிறைய இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த நேரத்தில் இவள் என்ன செய்யலையா? எளிமையானவர்களை, சிறுமையானவர்களை கைகளை பலப்படுத்தலை. ஸோ செல்வத்தை ஆண்டவர் எதற்கு கொடுக்குறாருன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் அடுத்ததாக மற்றவங்களுக்கு தாராளமாய் கொடுப்பதற்காகத்தான். செல்வத்தினால பெருமை வந்துச்சுனாலே மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு மனதே வராது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், செல்வம் அதிகமாகும் பொழுது பெருமை அதிகமாகக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தை கொடுத்து சிறுமையானவங்க, எளிமையானவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, அவர்களுடைய கைகளை நம்ம பலப்படுத்தணும். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆகவே செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. செல்வம் இல்லாதவங்களை கைகளை நீங்கள் பலப்படுத்துகிறவங்களா மாறுங்க. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இங்கே பார்க்குறோம், அழகினால ஒரு மேட்டிமை. எவ்வளோ அழகாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? அப்போ கர்வம் அல்லது மேட்டுமைங்கிற தலைப்பில் பார்க்கும் பொழுது நம்ம பெருமை அப்படின்னா ஒரே இதில் நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இதை தியானித்து பார்த்தா ஒவ்வொரு காரியங்களாக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ இதில் பார்க்குறோம், அழகினால மேட்டிமை, நல்ல ஒரு ஷைனிங்காக, அழகாக, கலராக நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. அந்த பெருமை இருந்தாலே ஆண்டவர் சொல்கிறார், கீழே தள்ளி போட்டுருவேங்கிறார். கீழே தள்ளி போட்டுருவேன். அதாவது நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த உலகத்தில் அழகு அழகுன்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அந்த அழகு வீணாக போயிடும். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அழகு தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது வெளி அழகை குறித்து நம்ம பெருமை பாராட்டவே கூடாது. அந்த அழகு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அப்போ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறார். அதனால நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை, என்னை போல யார் இருக்கிறாங்க அழகுலையும், வளர்த்தியிலையும், உயரத்திலும், கலர்லையும் என்ன மாதிரி வேற யார் இருக்காங்க, என்ன மாதிரி அழகு யாராவது உண்டா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்துச்சுனாலே அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கீழே விழ தள்ளிடுவார் ஆண்டவர். ஆமென். அதனால் ஒரு நாளும் அழகை குறித்து கண்ணாடியில் போய் நிற்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படி சொல்லாதீங்க. ஏசப்பா, நீங்கள் உம்முடைய சாயலாக என்னை படைத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காரியம் எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். அதில் 31ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன், தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அது தன் வளர்த்தியிலே மேட்டுமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டபடியினாலும், அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும், நான் அதை ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கேதுரு மரம். அந்த மரம் நல்ல தண்ணீர் உள்ள இடத்துல நடப்படுகிறது. அதில் நிறைய கொப்புகள் வருகிறது, கிளைகள் வருது, அது நிமித்தம் கனிகள் வருது, நல்ல வளர்ச்சி. அது மாத்திரமல்ல, அதோடைய நுனி மேலே வரைக்கும் நல்ல ஓங்கி, மற்ற மரங்களை விட நல்ல ஓங்கி வளருகிறது. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே வாஸ்து பார்த்தா அந்த நிழல்ல நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க, நிறைய ஆகாயத்து பறவைகள் அதில் குடியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த கனிகள் கூட உணவாக இருந்திருக்கலாம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மரம் தன்னுடைய கிளைகள் உயரம்